வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது 2 பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன். இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா, சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார். அப்போ மாதம் மாறுகிறது, தமிழ் மாதம் மாறுகிறது. அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது. அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் 1 முதல் 15 வரை முதல் பாட்டும், 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டுமா நீங்கள் நினச்சிக்கலாம். கும்பராசி. உங்களுடைய ராசிநாதனான சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த கும்பம் அவருக்கு மூல திரிகோண ராசி, அதனால் அதோடைய பவர் அதிகம். அதே நேரத்தில் சனி பார்க்கக்கூடிய இடம் 3, 7, 10. 10ஆம் இடத்தை சனி பார்த்தா எப்படி இருக்கும்? தொழிலில் எப்போவும் ஏதோ ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்குது, ரைட். ஆனால் அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் என்பதை நீங்கள் ஊதி விட்டால் தான் பெருசாகும். இதை அவாய்ட் பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டால் அது சரியாகும். முக்கிய காரணம் குருவும் செவ்வாயும் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போது வழக்கமாக உங்கள்கிட்ட உங்கள் மேனேஜரை இம்சை பண்ணலாம், இல்லை முடியாத காரியத்தை முடியும்னு சொல்லலாம், அவன் சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அதை பெரிய அளவுக்கு அதை அச்சீவ் பண்ணுறது, 2வது உங்களுடைய தன்மையை நிலைநிறுத்தி கொள்வது, இது எல்லாமே நடக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டை அவங்களும் பார்க்குறாங்க, கவுண்டர் பார்வை. இதுதான் முக்கியமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2இல் ராகு இருக்கிறார். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் நம்ம பேசும்போது கண்ணாபின்னான்னு பேசக்கூடாது. வானத்தை வில்லாய் வளைப்பேன் அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு, ஏன்னா என்னெல்லாமோ சொன்னீங்க அப்படின்னா இன்றைக்கி பாலிட்டிஷியன் சொல்கிற வாக்குறுதி மாதிரி ஆகிடும். இந்த எலெக்ஷன் டைத்தில் பார்த்திங்கன்னா 300 வாக்குறுதி 200 வாக்குறுதி ஒன்றுமே இல்லை. கேட்டால் நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் நிதர்சன உண்மைகளை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க, கவனமாக பேசுங்க. முடிந்தவரை ஹானஸ்ட்டாக இருங்க, பொய்யெல்லாம் பேசாதீங்க. ராகுலில் இருக்கும்போது பொய் சொல்கிறது அதை சொல்லுவாங்க, அவன் பொய் சொல்கிறது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இப்போ அவன் செய்வாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி அவசரத்துக்கு அதை கண்டதெல்லாம் பேசிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ வாக்கினில் கவனம் தேவை. அடுத்தபடி 7ஆம் வீட்டில் பெஸ்ட் யோகக்காரன் புதனும் சுக்கிரனும் போய் உட்காந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் கணவன் மனைவி உறவு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஹெல்த்தில் சில சில்லற தொந்தரவுகள் இருக்கலாம், அதெல்லாம் சரியாக போய் நல்லபடியாக இருப்பீங்க. ஏன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரியன் 7 சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போது கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷங்கள் இருக்குது, ஆனால் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். லிசன் டு மீ, டூ வாட் ஐ சே, இதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அனாவசியம் ஈகோ கிளாஷ்ன்றது தான் இதில் வருது, அது அவாய்ட் ஆகணும். கவனமாக செயல்படுங்க. 8ஆம் வீட்டில் கேது இருக்கார். 8ல் கேது இருந்தான்னா இந்த தவம் தியானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 17 தேதி வரைக்கும் வரக்கூடிய பலனாக இருக்குது. ஆனால் இந்த 17ஆம் தேதி என்ன ஆகுது, சூரியன் 7ஆம் வீட்டுக்குள்ளே வர்றார். அதுலேருந்து ஒரு வாரம் 23ஆம் தேதி வக்கரகதியில் இருக்கக்கூடிய புதன் 6ஆம் வீட்டிற்குள்ளும் சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்குள்ளும் போகிறார். சரி, சூரியன் 7ல் வரும்போது என்னாகும், இவ்வளோ நாள் நல்லா போயிட்டுருக்கு, இப்போ தேவையில்லாமல் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே சில பிணக்குகள், சில நேரங்களில் திருமணம் தாமதம் இதெல்லாம் ஏற்படும். முக்கியமாக சில பேர் இப்போல்லாம் கல்யாணம்னா டேட்டிங்லாம் போகிறேன், அதெல்லாம் பண்ணுற இப்போ அவரோட கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. 2ல் ராகு இருந்தால் ஒன்று பொய்யா சொல்லிகிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப உண்மையாக பேசுகிறேன் பேர் வழின்னு, நான் அடிக்கடி ட்ரிங்க் பண்ணுவேன், தம் அடிச்சிருக்கேன், நான் பண்ணாத ரகலையே இல்லை பாருங்கள், இப்போ தான் குறைச்சிருக்கேன். அவங்க சந்தேகமாக ஒன்றை பார்ப்பாங்க, இப்போ நீ நிஜமாக குறைச்சிருக்கியா இல்லை எனக்காக புழுகின்னு இருக்கியாடான்னு.
ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும், டிப்ளமேட்டிக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். யூஸ் யுவர் காமன் சென்ஸ். ரொம்ப சிம்பிள். தொழிலை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களாக ஏதாவது இப்போ நான் ஏதாவது அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி மாறாதீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் அவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதாவது 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 23ஆம் தேதி புதன் 6ஆம் வீட்டுக்கு போய்டுறார். 5 கூடையவன் 6ல் இருக்கான். அதே மாதிரி சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கூடைய பாக்கியாதிபதி, அவர் 8லன்னா இருக்கார். அதனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத மொத்தமாக நம்பிடாதீங்க. நடக்கக்கூடியதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்படும் போது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பிறரை நம்புங்கள். ஆனால் அதே நேரத்தில் பிறரையே நம்பின்னு இருக்காதையும் உங்களையும் கொஞ்சம் நம்புங்க. அவன் சொன்னான் அப்படி பண்ணிட்டான், சரி இப்படி பண்ணிட்டா பிளான் பி என்ன, அப்படி யோசிக்கணும், அப்படி அப்ரோச் வச்சுக்கணும். ஸோ திங்ஸ் வில் பி ஃபைன். இதுதான் இந்த மாதத்தில் இப்படி இருக்க வேண்டியது ஓரளவுக்கு அவசியமாக இருக்குது உங்களுக்கு. அதாவது நன்மை தீமை ரெண்டுமே அவைலபிள். ஆனால் அதிகமான நன்மையை நம்மால் பெற முடியும். ஏன்னா முக்கியமான ஜீவனஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் பார்ப்பதால். அதனால் சமயோஜிதமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.